தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பனையூர்ல இருக்கிற டிவிகேவோட தலைமை அலுவலகத்துல இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. யாருடைய தலைமையில நடக்குது அப்படின்னா, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்குது. இது இன்னைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா, அடுத்த 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு சண்டே, தொடர்ந்து 3 நாட்கள் தாவேகாவின் மாவட்ட செயலாளர்களை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? விஜயோட ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஜூன் மாசத்திலிருந்து அவர் மக்களை சந்திக்க போறாரு. அப்ப எதுக்காக மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறாரு புசி ஆனந்த் அப்படின்னு கேட்கும்போது, சில முக்கியமான தகவல்களை அந்த கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. அதுல முக்கியமா சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியினுடைய கட்டமைப்பு. கடந்த 2-3 மாசமாகவே டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துக்கு விஜய் நேரடியா தலையிட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை விரைந்து முடிக்கணும்னு சொன்னாரு. அந்த வேலைகளை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாவட்டங்கள் மட்டும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. அங்க யாரை நியமிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு வர முடியாம இன்னைக்கு வரைக்கும் தாவேகாவினுடைய தலைமை அப்படிங்கிறது தொடர் ஆலோசனையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பணிகளையும் இந்த மாதத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காரு. இது நம்பர் 1. இரண்டாவது, கட்சியினுடைய உட்கட்டமைப்பு. கட்சியினுடைய உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும் போது, மாவட்டம் மட்டும் இல்லாம ஒன்றியம், நகரம், கிளைன்னு சொல்லி எல்லா நிலைகளிலும் நிர்வாகிகள் நியமனத்தை முழுமையாக முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் சார்பு அணிகள், ஒரு 18 சார்பு அணிகளை தாவேகா முதற்கட்டமாக உருவாக்க இருக்கிறது. அப்படி உருவாக்கப்படுகிற அணிக்கு மாநில அளவிலான நிர்வாகிகள் தொடங்கி மாவட்டம், நகரம், இப்படி அடுத்தடுத்த நிலைகளிலும் நிர்வாகிகளை நியமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் புசி ஆனந்த் மூலமாக மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த அளவுக்கு இந்த பணிகளை இதுவரையில் முடித்திருக்கிறார்கள், இன்னும் பணிகளை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு அவங்கள நேரடியாக கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு விஜய் உத்தரவிட்டதன் அடிப்படையில தான் புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்களை பனையூருக்கு வரவழைத்திருக்கிறார். நாளைக்கும் நாளை மறுநாளும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறவிருக்கிறது. அதுல விஜய் எந்தெந்த விஷயங்களை மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவிக்க சொன்னாரோ அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த அளவுக்கு பணிகளை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரங்களையும் திரட்டி தன்னிடம் கொடுக்குமாறு விஜய் சொல்லியிருக்காராம். அந்த அடிப்படையில தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதற்கடுத்ததா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கான மீட்டிங். ஏற்கனவே கோவையில பூத் கமிட்டி மாநாடு நடந்தது. விஜய் நேரடியாகவே அங்கு சென்று கலந்து கொண்டார். அவரோடு சேர்ந்து மாநில நிர்வாகிகளும் போயிருந்தாங்க. அங்க அவருக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பெரிய அளவுக்கான கூட்டமும் வந்திருந்தது. அதற்கு அடுத்த கட்டமாக எந்த மண்டலத்தில் மாநாட்டை நடத்துவது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே மாவட்ட செயலாளர்கள் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல நீங்க தயாரா இருக்கீங்க, யார் பூத் லெவல் ஏஜென்ட்ஸை முழுமையா முடிச்சிருக்கீங்க, முழுமையா அந்த மாநாடு நடத்தும் போது அது சரியான ஒரு பயிற்சி பட்டறையா அமையணும், அதற்காக யார் தயாரா இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை மாவட்ட செயலாளர்களிடம் கேட்கக்கூடிய பணிகளும் நடந்து வருகிறது. அவர்கள் தரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில தான் அடுத்த கட்டமாக இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது எந்த மண்டலத்துல நடக்க போகுது, திருச்சியில நடக்க போகுதா, அல்லது நெல்லையில நடக்க போகுதா, இல்ல மதுரையில நடக்க போகுதா, இல்ல சென்னையில நடக்க போகுதா அப்படிங்கிறது மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கக்கூடிய விவரங்கள், எந்த மாவட்டங்கள் அல்லது எந்த மண்டலம் தயார் நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாநாட்டுக்கான தேதியை முடிவு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. இவை எல்லாவற்றையும் விட மாணவர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது, ஜூன் மாசம் வந்தாலே விஜய் நம்மளை சந்திக்க போறாரு அப்படிங்கிறது. இந்த 10th 12th முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் தொகுதி வாரியாக கடந்த 2 ஆண்டுகளாகவே விஜய் அவர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்தி பாராட்டி ஒவ்வொருத்தருக்கும் சால்வை அணிவித்து அவங்கள பாராட்டி அனுப்பிட்டு இருக்காரு. அந்த வகையில வாழ்த்து செய்திகளை தெரிவித்த போது, ஈவன் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது, அதிலும் கூட மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. விரைவில் அவங்கள சந்திக்கவும் போறாரு. அப்போ என்னைக்கு அவர் சந்திக்க போறாரு, அந்த சந்திப்பு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லோர் மத்தியும் எழுந்திருக்கிறது. இந்த முறை சென்னையில் இந்த சந்திப்பை நடத்துவதை விட தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு பகுதியில, திருச்சியிலோ அல்லது மதுரையிலோ நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை ஏற்கனவே விஜய் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் தலைமைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது குறித்தும் ஆலோசிக்கிறாங்க. இப்போ மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாங்க, எந்த மாவட்டத்துல நடத்தலாம், எந்த இடத்துல நடத்தினா எல்லாரும் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கன்னியாகுமரி போன்ற தொலை தூரத்திலிருந்து சென்னைக்கு வரவங்களும் வந்திருக்காங்க. திருச்சி, மதுரை போன்ற இடங்கள்ல நிகழ்ச்சியை நடத்தினாலும் வேற யாருக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா, இல்லை எல்லாரும் அங்கே வந்துருவாங்களா, அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மாவட்ட செயலாளர்களிடம் புசி ஆனந்த் கேட்டுட்டு இருக்காரு. அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அடிப்படையில ஒரு அறிக்கையை தயார் செய்து தலைமைக்கு கொடுத்து அதன் பிறகு எந்த தேதியில் விஜய்
அந்த நிகழ்ச்சிக்கு வரப்போறாரு, எந்த இடத்தில் வரப்போறாரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண போறாங்க. இது எல்லாமே கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் சார்ந்து தாவேகா முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள். அதற்கான ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சென்னைக்கு வராங்க, பொதுச் செயலாளரை சந்திக்கிறாங்க அப்படின்னா குறைகளை சொல்வது, பிரச்சனைகளை சொல்வது அதுவும் நடக்கும் இல்லையா? அதற்கான விஷயங்களையும் புசி ஆனந்த் இன்னைக்கு கேட்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நிறைய பிரச்சனைகள் வருது, புகார்கள் வருது, அதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கான குழுக்களை ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியெல்லாம் பிரித்து மூத்த மாவட்ட செயலாளர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து ஒழுங்கு நடவடிக்கையெல்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஒருத்தர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அதற்கான குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களிலும் கூட பிரச்சனைகள் இருந்தால் அதையும் தீர்த்து வைக்கணுன்ற கோரிக்கைகளும் மாவட்டத்திலிருந்து தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த 3 நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த இடங்கள்ல பதவிகள் கொடுப்பதில் இல்லை பொறுப்பாளர்களை நியமிப்பதில் சிக்கல் இருக்கோ அதையெல்லாம் கூட இந்த 3 நாட்களில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது தாவேகா அடுத்த கட்டமாக மக்களை சந்திப்பதற்கான ஒரு முழுமையான இயக்கமாக, கட்சியாக தயார் நிலையில் இருப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம். இதில் கூட்டணி குறித்தோ அல்லது கட்சியில வேற ஏதாவது முடிவுகள் எடுப்பது குறித்தோ எந்த ஒரு விவாதமும் நடத்தப்பட போவதில்லை. கட்சி கட்டமைப்பை தயார் செய்து ஜூன் மாதத்திலிருந்து முழுநேரமாக விஜய் களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கும் போது அப்போதான் விஜய் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு, கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய் தான் அறிவிப்பாரு அப்படிங்கிறதும் மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது.